திரு ரவீந்திரன் துரைசாமி அனைவருக்கும் வணக்கம். பிரியன் சார், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு முதலில் ராகுல் காந்தி இந்த கோரிக்கையை போன பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்பு வைத்தார். அதன் பிறகு இந்தியா கூட்டணியை வைத்தது. இப்பொழுது முதலமைச்சர் இந்தியா கூட்டணிக்கான வெற்றி இது அப்படின்னு குறிப்பிடுகிறார். மத்திய அமைச்சரவை நேற்றைக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள். 1931க்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டை தொடப்போகிற ஒரு நேரத்தில் இப்போ ஒரு கேஸ்ட் சென்சஸ் எடுக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த அறிவிப்பு சொல்லக்கூடிய செய்தி, இதற்குள் இருக்கக்கூடிய அரசியல், இது 2011 UPA 2 மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் எடுக்கப்பட்ட அந்த எக்கனாமிக் கேஸ்ட் சர்வே அது அடங்குமா? ஏன்னா இந்த டிபேட் இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இது எப்படி இருக்கும்? இந்த அறிவிப்பு என்ன மாதிரியான அறிவிப்பு? இப்போ ஸ்டேட்ஸ் எடுக்கக்கூடிய சர்வே தேவையா தேவையில்லையா? அப்படி பல கேள்விகள் இதற்குள்ளே இருக்குது. உங்களுடைய பதில். முதல்ல அந்த என்டிஏ அரசோட அந்த முடிவை நான் வரவேற்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற ஒரு முடிவு வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இது ஏன் காங்கிரஸ் இத்தனை வருஷமாக பண்ணல, நேரு காலத்தில் பண்ணல, இந்திரா காந்தி காலத்தில் பண்ணலன்னு அந்த கேள்வியெல்லாம் விட்டுட்டு சமீப காலத்தில் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கினதில் ராகுல் காந்திக்கு பெரிய பங்கு உண்டு. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் சாதிவாரி கணக்கெடுப்பை ரொம்ப க்ளீனாக சொல்லிகிட்ருக்காரு. அவர் சொல்லும்போது எதிர்த்தரப்புலேருந்து வந்த பதில்கள்லாம் ரொம்ப இதாக இருந்தது, டிஸ்கரேஜிங்காக இருந்தது, நெகட்டிவாக இருந்தது. ஆக்சுவலாக அது மோடியிலேருந்து ஆரம்பித்து கீழே கங்கனா ராவத் வரையும் பார்த்திங்கன்னா எல்லாருமே தே ஆர் அகெயின்ஸ்ட் த காஸ்ட் பேஸ்டு சென்சஸ். அது ஏதோ சமூகத்தையே பிளந்துருன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருந்தாங்க. இன்னும் மோடியெலாம் ஒருபடி மேலேயே போயிட்டு நாட்டை பழக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ராகுல் காந்தி சொல்கிறாரு, காங்கிரஸ் சொல்லுதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ அவங்களே இந்த மாதிரியான ஒரு முடிவெடுக்கிறதுக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்றது தான் முக்கியமான விஷயம். என்ன மாற்றம் வந்தது? ஏன் அவங்க அதுக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன். இல்லை, அவர்களுக்கு வந்த மாற்றம் என்னென்னா இது மாதிரிலாம் சொல்லியிருக்கிறப்போ என்ன ஆச்சுன்னா, உத்தரப்பிரதேச எலெக்ஷனில் அவங்க போன வாட்டி பார்லிமெண்ட் எலெக்ஷன் நினச்சபடி வெற்றி பெற முடியல. அது அவங்களுக்கு பெரிய 303லேருந்து 240 போனதுக்கு அதுவும் ஒரு காரணம் ஆக்சுவலாக. ஸோ அங்கே இருக்கிற ஓபிசி மத்தியில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அது அவங்களுக்கு அது அந்த விஷயத்தில் பாஜக எதிராக இருக்கிறது கண்டிப்பாக அங்கே இருக்கிற ஓபிசிக்கு ஒரு டிஸ்கரேஜிங்காக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் அங்கே ஒருவேளை தோற்றுரு போகுமோன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. மகாராஷ்டிராலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இதாவது மகாராஷ்டிராலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சோஷியல் ஜஸ்டிஸுக்கான ஒரு பூமியாக நம்ம பார்க்குறோம் நம்ம அதை. ஸோ வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த ஓபிசி சமூகத்துக்கு ஏற்ற இடஒதுக்கீடு அல்லது எஸ்சிக்களுக்கு ஏற்ற ஒதுக்கீடு, எஸ்டிக்களுக்கு ஏற்ற இடஒதுக்கீடு, அந்த வளர்ந்து கொண்டிருக்கிற பாப்புலேஷனுக்கு ஏற்றபடியான ஒரு ப்ரொப்போர்ஷனாக கொடுக்கணுன்ற அந்த அடிப்படையான ஒரு விஷயம் எல்லார் மனசுலையும் இருக்குது. ஸோ அதை தான் ராகுல் காந்தி சரியான நேரத்தில் வெளிப்படுத்தினார். ஸோ அப்படி அவர் சொல்லும்பொழுது அதை டிஸ்கரேஜிங்காக அவங்க பேசினாங்க, பிஜேபியில் பேசினாங்க. இப்போ என்னென்னா நடுவில் இடையில் ஒரு விஷயம் நடந்தது. பீகாரில் ஒரு கேஸ்ட் பேஸ்டு சர்வே நடத்தினாங்க. அது நடத்தி கிட்டத்தட்ட 65% ஓபிசி, எஸ்சி, எஸ்டிலாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க அதில் ஓபிசியும் எக்ஸ்ட்ரீம்லி ஓபிசியும் பார்த்திங்கன்னா 43% தான் இருக்காங்க. அது பாட்னா ஹைகோர்ட் அதை அடித்து தூக்கி போட்டாங்க. இது 50% மேலே போகக்கூடாது. அப்புறம் ஏற்கனவே மத்திய அரசுக்கு தான் அதுக்கான அதிகாரம் இருக்குது, அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் ஏற்கனவே இருக்குது, இப்படிலாம் சொல்லி அதை தூக்கி போட்டாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் அது பெண்டிங்காக இருக்குது. இப்போ வரப்போகிற பீகார் எலெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதில் இது ஒரு முக்கியமான இடத்த பெறும் சாதிவாரி கணக்கெடுப்பு. இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி அதை முக்கியமாக வைப்பாங்க ஆக்சுவலாக அந்த இடத்துல. பீகாரும் ஒரு சமூக நீதிக்கான ஒரு மண் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அங்கே இருக்கிற கர்பூரி தாக்கூர் போன்றவர்கள்லாம் நீங்கள் அதிகாலத்துலேருந்தே பார்த்துக்கலாம். ஸோ அதனால் அந்த இடத்துல திருப்பி அந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே வைக்கப்படுறது முக்கியமான விஷயம். ஸோ அதனால் இவங்களுக்கு லாஸ்ட் செப்டம்பரில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது பாலக்காடில், ஆர்எஸ்எஸோட கான்ஃபரன்ஸு. அதில் பேசின சுனில் அம்பேத்கர் நினைக்கிறேன், அந்த ஸ்போக்ஸ் பர்சன் ஒருத்தர். அவர் என்ன சொன்னார், ஆர்எஸ்எஸ் காஸ்ட் பேஸ் சர்வேக்கு அது எதிரானது கிடையாது, விஆர் ஃபார் காஸ்ட் பேஸ் சர்வேஸ், அது எடுத்தால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுக்கலான்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் அந்த ரூட்டை கிளியர் பண்ணாங்க. ஏன்னா தேர்தல் தோல்விக்கு அப்புறமே பாஜகவில் ஒரு எண்ணம் என்னென்னா, இது எப்படி டீல் பண்ணுறது நம்ம. ஏன்னா காங்கிரஸில் ராகுல் காந்தி தவிர வேறு யாரும் அதுக்கான குரலை சரியாக கொடுக்கல. அதாவது காங்கிரஸில் ஒரு பகுதியினர் என்ன நினைக்கிறாங்க, இது உயர் ஜாதியை கோபப்படுத்தும் இந்த விஷயம், அதனால் நம்ம இதை ரொம்ப பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ராகுல் காந்தி தெளிவாக இருந்தார். பாஜகவில் முழுவதுமாகவே ஒரு 90% ஆளுங்க என்ன நினச்சாங்க, இது உயர்ஜாதி, அது உயர்ஜாதி கட்சி அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்கிறதுனால அது உயர்ஜாதி கோச்சுப்பாங்க அப்படின்னு அவங்க ஏற்கனவே இடபிள்யூஎஸ்க்கெல்லாம் கொடுத்து உயர்ஜாதிக்கு ஃபேவரபுளாக இருக்காங்க இல்லையா. ஸோ உயர்ஜாதியோட கோட்டா குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓசியில் இருக்கிற கோட்டா குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம இதை டிஸ்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு. இதில் வேடிக்கை என்னென்னா,
ராகுல் காந்தி சொன்ன ஒரு பாசிட்டிவான மெசேஜை சொசைட்டியில் வந்து அவருக்கு ஆதரவாக கன்வெர்ட் பண்ணவே முடியல. ஓட்டு வங்கியில் அவருக்கு ஆதரவாக கன்வெர்ட் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கு எதிராக பாஜக வச்ச கோஷம் இருக்குல்ல, ஆன்டி கேஸ்ட் சர்வே சென்சஸ்க்கு எதிராக பேசப்பட்ட பேச்சுக்கள், நெகட்டிவாக பேசப்பட்ட பேச்சுக்கள், அது வந்து கீழ் லெவலில் ரீச் ஆகுது. ஏன்னா பிஜேபிக்கு இருக்கிற சோஷியல் மீடியா பலம், அவங்களுடைய பணபலம், படைபலம், அந்த அவங்க ரீச் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, இதில் வந்து ராகுல் காந்தி குரல் மட்டும் ஒற்றை குரலாக ஒலிச்சுது. இன்னும் கொஞ்சம் தலைவர் வந்து காங்கிரஸ் தலைவர் உட்பட பேசியிருக்கலாம். ஆனால் ராகுல் காந்தி தான் பலமாக பேசின ஒருத்தர். ஆனால் இதுக்கு நெகட்டிவாக பேசின பிஜேபியோட குரல் மட்டும் கரெக்டாக ரீச் ஆச்சு. ஸோ காங்கிரஸுக்கு வந்து அது சின்சியராக கொண்டு போய் அடிமட்டத்தில் அது சேர்க்க முடிஞ்சதுன்னா சேர்க்க முடியல. பட் ராகுல் காந்தி தொடர்ந்து குரல் கொடுத்தாரு. அவங்க கர்நாடகாவில் தெலுங்கானாலாம் அவங்களால முடிஞ்ச விஷயத்தை பண்ண பார்த்தாங்க. அதுலேயும் நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. அது ஒர்க் அவுட் ஆகுமா? இப்போ இல்ல அந்த காஸ்ட் சர்வே அப்படிங்கிறது வந்து அவங்க அதை வச்சு தான் இப்போ பீகார் எலெக்ஷன் நரேஷனே கொண்டு போனாங்க. அவங்க ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது. அது அந்த கர்நாடகா, கேரளா ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி பீகாரில் வந்து ஆல்ரெடி வந்து கோர்ட் வந்து அதை டிஸ்மிஸ் பண்ணின பிறகும் அந்த சர்வேக்கு வந்து என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த சர்வேக்கு வேல்யூ கிடையாது. ஆக்சுவலாக அது ஸ்டாலின் சொன்னது கரெக்ட் அந்த விஷயத்தில். அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. யூ கேன் ஹேவ் சம் ஐடியா. ஒரு ஐடியா கிடைக்குமே தவிர இப்போது 21 எலெக்ஷனில் கரெக்டாக 4 மணிக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 3 மணிக்கு 1 இயருக்கு 10.5% கொடுக்குறாரு. எந்த பேசிஸில் கொடுக்குறாரு? அதுக்கப்புறம் குலசேகரன் கமிட்டி நீங்கள் அப்பாயின்ட் பண்ணுறீங்க. முதல்ல குலசேகரன் ஒரு கமிட்டி அப்பாயின்ட் பண்ணி அவரோட டேட்டாவில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வேறு விஷயம். அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கமிட்டி அப்பாயின்ட் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதான் கோர்ட் என்ன சொன்னால் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டா இல்லை. இதுவரையும் எம்பிசியில் 20% கொடுத்த பிறகு எத்தனை பேர் பலனடைஞ்சிருக்கான், அதோட மக்கள் தொகைக்கு ஏற்ப பலனடைஞ்சிருக்கானா, இந்த மாதிரி டேட்டாலாம் நிறைய தேவை. எதுவுமே இல்லாத நீங்கள் வந்து எலெக்ஷனுக்காக நீங்கள் கொடுத்தீங்க, யார் எடப்பாடி கொடுத்தார், அது ஒர்க் அவுட் ஆகலை. அதுவும் கோர்ட்டில் அடி வாங்கி நிற்கிறத பார்க்குறோம். அதனால தான் ஸ்டாலின் என்ன சொன்னார், எனுமரேஷன் டோர் பை டோர் இருக்கு இல்லையா, அது பண்ணுறது வந்து சென்சஸ் ஆக்ட் 1948 செலவு பண்ணி தான் பண்ண முடியும். அப்படி டோர் பை டோர் பண்ணுற விஷயம் சர்வேல வந்து டோர் பை டோர் கிடையாது. அது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சாம்பிள் லெவலில் கூட அது போகலாம். அதோட அந்த சாம்பிள் லெவல் வந்து ஒரு கொஸ்டினபிளாக தான் இருக்கும். அது ஆக்சுவலாக அக்யூரேசி இருக்காது. இது எனுமரேஷன் டோர் பை டோர்ன்ற போது மக்கள் தொகையை டோர் பை டோர் தான் எடுப்பாங்க. அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து உங்களால் வாங்க முடியும். அது வாங்கினா நீங்கள் வந்து அதை வச்சு ஒரு கணக்கு போட்டு ஒரு ஒர்க் அவுட் பண்ணலாம், எவ்வளோ பேர் இருக்காங்க என்ன ஏதுன்ட்டு. ஆனால் இது வந்து நம்ம பேசுகிறோமே தவிர இது எடுக்கிறதுலேயும் பல சிக்கல்கள் இருக்குது, எடுத்த பிறகும் பல சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா வந்து சொசைட்டியில் வந்து 2011 என்னாச்சுன்னா அந்த கொஸ்டின் எனக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து மகாராஷ்டிரா ஒரு கேஸ் போட்டிருந்துச்சு இது சம்பந்தமா. வந்து சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸை 2011 பேசிஸ்ல வந்து வெளியில அந்த இது அதை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டபோது அப்போ வந்து அந்த சர்வே ஸ்டைல் தப்பு அப்படின்னு மேண்டமஸாக அதை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லப்பட்டது வந்து எடுத்த ஸ்டைல் தப்பு, அது வந்து அந்த மெத்தட் ஆஃப் சர்வே அதோட டேட்டாவே தப்பாக இருக்குது அப்படின்னு தான் அவங்க ஒரு சொன்னாங்க. சொல்லலை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து 2011 டேட்டா ஏன் வெளியில் விட்டீங்கன்னு ப்ரிசைஸ் ரீசன் கிடையாது. எல்லாம் இந்த வாட்ஸ்அப் வந்து தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ப்ரிசைஸான ஒரு ரீசன் வந்து கவர்மெண்ட் இது வரையும் சொல்லலை. இல்லை, இந்த ரீசன் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் போட்ட கேஸ் அடிப்படையில் கோர்ட்ல சொன்னது கவர்மெண்ட். நீங்க சொல்றது நான் சொல்றேன் இந்த ஆமா. பட் அதுல வந்து 4 லட்சம் ஜாதி இருக்கு, 5 லட்சம் ஜாதி இருக்குன்றலாம் நிறைய வதந்தி வந்தது. அதெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா அந்த டேட்டா வந்து சரியில்லை அப்படின்றதான் பொதுவான ஒரு பேச்சா இருக்கு. அப்போ அந்த டேட்டா சரியில்லாத போது அதை வெளியில விட்டு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இப்போ எடுக்க போற அந்த காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் இருக்குல்ல, டோர் பை டோர் எனுமரேட் பண்றது இருக்கு இல்லையா, அதுல வந்து ஓரளவுக்கு வந்து சரியான ஒரு விவரம் கிடைக்குமான்னா நம்மளால் இப்போ உறுதியாக சொல்ல முடியல. ஏன்னா வந்து நேஷ்னல் லெவலில் ஜாதிகள் வந்து அது வந்து ரொம்ப ஆயிரக்கணக்கான ஜாதிகள் 1930 அக்கார்டிங் டு டேட்டா 1931 4147 காஸ்ட் அக்கார்டிங் டு 1931 டேட்டா. இன்னைக்கு அது எவ்வளோ மாறி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதில் உட்ஜாதிகள்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து வெறும்னே இப்போ வன்னியருக்குள்ளே பல பேர் இருப்பாங்க, செட்டியாருக்குள்ளே பல பேர் இருப்பாங்க, நாயுடுக்குள்ளே பல பேர் இருப்பாங்க. அவங்க பொதுவாக நாயுடுன்னு எடுத்துப்பாங்களா, அவங்கள வந்து உட்ஜாதியில் சப்டிவிஷன் கொடுப்பாங்களா, இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வில் இருந்தால் தான் இதை பண்ண முடியும். இதை விட ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க, ஓபிசிங்கிறத வந்து எப்படி எடுத்துப்பாங்க
அப்படிங்கிறதையே ஒரு கேள்வியாக முன் வச்சிருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற சேலஞ்சஸாக ஆங்கில ஊடகங்களில் நிறைய கட்டுரைகள் இன்னைக்கு அது சம்மந்தமாக வந்திருக்கிறது. ஓபிசி அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். பிரதமர் வந்து வெளிப்படையாக எப்படி இந்த ஓபிசியை நீங்கள் கேட்டகரைஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லணும்னு ஒரு கோரிக்கையை எழுப்புறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 27% இப்போ ஓபிசியை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு ஜாதி லிஸ்ட் வச்சிருக்காங்க இல்லையா? இப்போ அது தவிர ஸ்டேட் லிஸ்ட்டோட அவங்க கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்யணும். ஆக்சுவலாக இதிலெல்லாம் பல சிக்கல்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் 27% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, அவங்க ஒரு ப்ராட் பேஸாக தானே கொடுக்குறாங்க. அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாதிகளும் இருக்குது, யூபியில் இருக்கிற ஜாதிகளும் இருக்குது. இங்கே இருக்கிற விஸ்வகர்மா அங்கே வேறு மாதிரி, அங்கே இருக்கிற விஸ்வகர்மாவுக்கு இங்கே வேறு ஒரு பேர் இருக்கலாம், அங்கே இருக்கிற செட்டியாருக்கு இங்கே இருக்கிற செட்டியாருக்கு இங்கே வேறு பேர் இருக்கலாம், எப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து ரொம்ப சிக்கலான விஷயம். ஆனால் இதை பண்ணாத இருக்க முடியாது. ஏன்னா பண்ணினாதான் வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கும் பெரும்பான்மையான மக்களுக்கு நீதி. அதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் ரிசர்வேஷன் கேப் அந்த 50% 50 ஏற்றிட்டாங்க. 10 இடபிள்யூஸ் எப்படி கொடுத்தாங்க? அது 59.5 ஆகிடுது இப்போ ஆக்சுவலாக. அது வந்து இது ரிசர்வேஷனில் தான் வருது ஆக்சுவலாக. அப்போ 50ன்ற சொல்கிற சீலிங் இருக்குது தான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அதை உடைச்சிட்டாங்க அந்த சீலிங்கை. அதனால் அதை இப்போ கேட்க மாட்டாங்களா? அந்த 9 நீங்கள் சொல்கிற அந்த 10% உங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது அது எந்த அக்கார்டிங் டு எந்த டேட்டா படி கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இந்த சென்சஸ் எடுக்கும்போது வராதா? யாருக்கும் தெரியாதுங்க அந்த டேட்டா என்ன டேட்டான்ட்டு. சுப்ரீம் கோர்ட் அதை ஏற்றுனது தப்புங்க. இடபிள்யூசி ஏற்றுனது தப்பு. சுப்ரீம் கோர்ட்டு என்ன டேட்டாவில் ஏற்றுட்டாங்க? என்ன வருமானத்தை வச்சு? 8 லட்சம் வருமானம் இருக்கிறவங்க ஏழைகளா? என்னங்க வருஷ வருமானம் 8 லட்சம் ஏழையா? எப்படி ஏற்றுக்கிறீங்க? அது வந்து ஓபிசியில் கிரீமி லேயரில் வச்சுருக்காங்க. அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணுறாங்க. அது ஏழையா? அது 8 லட்சம் ஏழையா? பைத்தியக்காரத்தனம் ஆக்சுவலாக. 8 லட்சம்லாம் ஏழைன்னு சொல்கிறது. நான் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா வந்து இது வந்து சிக்கலான விஷயம்தான். ஜாதி ரீதியான கணக்கெடுப்புன்றது சிக்கலான விஷயம். ஆனால் இது பண்ண வேண்டியது. அது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணாது இருந்தாங்க அப்படின்னு நேரு காலத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க பிஜேபி ஆளுங்க. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ வந்து இதுக்கான உயிர் கொடுத்தது வந்து ராகுல் காந்தி தான். அதுக்கப்புறம் தான் இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. என்ன பேசினார் மோடி? தாலியை பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க, தங்கத்தை பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க, மாட்டை பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுகிற பேச்சா அது? அப்படி ஒரு பிரிவினைவாதத்தை பேசினாங்க. ஆக்சுவலாக ஜாதி ரீதியாக மக்களை பிரிச்சுருவாங்க. இதே நட்டாலாம் என்ன பேசினார்? சமூகம் பிளவுபட்டு விடும். பீகார் எலெக்ஷன், 27 உத்தரப்பிரதேசம் தேர்தல், அடுத்தடுத்த இந்த தேர்தல்களுக்கும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுமா? எங்க தமிழ்நாட்டு எலெக்ஷன்லேயே ப்ளே பண்ணுங்க. தமிழ்நாட்டு எலெக்ஷன்லேயே ப்ளே பண்ணோம். தமிழ்நாடும் சமூக நீதிக்கான மண்ணு தானே. இதெல்லாம் பீகார் தமிழ்நாடு ரெண்டுத்தையும் மனத்தில் வச்சு தான் பண்ணுறாங்க. நாங்கள் தான் சாதி ரீதியான கணக்கெடுப்பு அனௌன்ஸ் பண்ணோன்ட்டு தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணுவாங்க. நாளையிலேருந்து பிஜேபி ஆரம்பிப்பாங்க. நாங்கள் தான் சோஷியல் ஜஸ்டிஸில் பயணியராக இருக்கோம், வழிகாட்டியாக இருக்கோம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க நாளையிலேருந்து அந்த வேலையை. எங்கள் மோடியே ஓபிசி அப்படின்னு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதே சோஷியல் ஜஸ்டிஸில் பயனீர்னு வந்துருமா? ஆமாம், அவங்க சொல்லுவாங்கங்க. ஏங்க மோகன் பகவத் 3 தடவை பெல்ட்டி அடிச்சிருக்காரு ரிசர்வேஷனை பற்றி. ஒரு தடவை ரிவ்யூ ஓடுனாரு, ரிசர்வேஷன் ஒழிக்க வேண்டிய காலம் வந்து விட்டதுனாரு. அப்புறம் பெல்ட்டி அடிச்சு இல்லைங்க ரிசர்வேஷன் வேணும்னாரு மோகன் பகவத். அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபியை பொறுத்த மட்டும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்பாங்கங்க. அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக அட்வான்டேஜ் எது வருதோ அங்கெல்லாம் கொஞ்சம் நெளிவு சுழிவாக போயிடுவாங்க. ஒரு கொஞ்சம் டைல்யூட் பண்ணி அவங்க பாலிசியெல்லாம் டைல்யூட் பண்ணிப்பாங்க. அது டைல்யூட் பண்ணி அதிகாரத்தில் வரதுக்கான எல்லா விஷயங்களையும் பண்ணிப்பாங்க. அதிகாரத்தில் வந்த பிறகு அவங்க அஜெண்டா என்ன இருக்கோ அதில் போவாங்க. ஆக்சுவலாக அதுதான் அவங்களுடைய பாலிசி. அதனால் இந்த ரிசர்வேஷன் பாலிசியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து இடபிள்யூஎஸ் வந்து யாராவது எதிர்பார்த்தாங்களா? அரசியல் சட்டம் 15-16 திருத்தி கொண்டு வருவாங்கன்ட்டு அதை கொண்டு வந்தாங்கல்ல. 19 எலெக்ஷனுக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க இல்லையா? அதுக்கு என்ன டேட்டா இருந்தது? ஒரு டேட்டாவும் கிடையாது. எப்படி இப்போது வன்னியருக்கு கொடுத்தாரோ, வன்னியருக்கு வந்து ஜனார்தன் டேட்டா, அமர்சங்கர் டேட்டா, சட்டானந்தன் டேட்டான்னு பல டேட்டா சொல்லுவாங்க. ஆனால் இவர் கொடுக்கும்போது என்ன டேட்டா பேஸ் பண்ணார்? பழைய காலத்து டேட்டாவை நீங்கள் பேஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த பாயிண்ட் என்னென்னா வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுன்னா, அவங்க மக்கள் தொகைக்கு ஏற்ப கொடுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் சென்சஸ் எனுமரேட் பண்ணி தான் ஆகணும். ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுத்து தான் ஆகணும். 21, 22, 23 3 வருஷமும் பார்லிமெண்ட்டில் என்ன தெரியுமா சொன்னாங்க பிஜேபி? வி ஹவ் நோ ஐடியா. எங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லை, ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு ஐடியாவே இல்லைன்னு சொன்னாங்க. பல தடவை எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி பல தடவை சொன்னாங்க. எலெக்ஷனில் மெஜாரிட்டி குறைஞ்ச பிறகு தான் அவங்க திங்கிங்கே மாறுது. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் ஆர்எஸ்எஸ் வந்து கிளியர் பண்ணுறாங்க. அப்போ தான் இப்போது பீகார் எலெக்ஷனுக்கு நம்ம இதை சொல்லாத வின் பண்ண முடியாதுன்னு தீர்மானிச்சிட்டாங்க. ஸோ அதனால் சொல்லியிருக்காங்க. ஆனால் சொன்னதை வரவேற்கிறோம். நடைமுறையில் இது வரும்பொழுது இப்போ பெண்கள் இடஒதுக்கீடு சொன்னாங்க லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட்டில். மக்கள் தொகை எப்போ எடுப்பீங்க, எப்போ மறுவரையறை செய்வீங்க, எப்போ பெண்கள் ஒதுக்கீடு கொடுப்பீங்க, அதை சொல்லி ஓட்டு வாங்கினீங்கல்ல. 24 எலெக்ஷனில் ஓட்டு வாங்கினீங்கல்ல. அப்போ இதை சொல்லி வந்து பீகார் எலெக்ஷனில் ஓட்டு வாங்குறீங்கல்ல. ஸோ அதனால் நம்ம பாயிண்ட் என்ன, ஓட்டு வாங்கட்டும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படி தான் போவாங்க. ஆனால் காரியம் நடக்குமா நடக்காதா? நடந்தால் நல்லது. நடக்கிறதுக்கான
கண்ணுக்கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்ற மாதிரி கண்ணுக்கட்டிய தூரம் வரை அது நடக்கிறதுக்கான சாத்தியம் வந்து எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வரவேற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இந்த அறிவிப்பை நம்புறீங்கல்ல? வரவேற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஓகே. ஏன்னா